நீங்க ஒரு சிலர் கேட்டு பாருங்க. ஆமா. ஐயோ! கல்யாணம் ஆச்சு என் வாழ்க்கையே போச்சு. ஆமா, ஒரு ஆமா, சிலர் கேட்டா அது சூப்பரா இருக்கு. இது வந்து என்னன்னா கஷ்டம் என்பது கிடையாது. இஷ்டம் தான் நம்பியா. நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணு. உனக்கு தேவையான குழந்தை பெத்துக்கிட்ட. வாயில சாப்பாடு போட்டு மெல்லணும். மெல்லுறது எவ்வளோ கஷ்டம். மெல்றல்ல. அது உள்ள போய் கழிவா வெளியே வரதுல கஷ்டம். பண்றல்ல. எல்லாமே கஷ்டம் பார்த்தா இது செய்யலைன்னா வாழ்க்கை போயிடும். ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் சார்ந்து நிற்கிறது ரொம்ப அழகு. நீ எல்லாரும் சார்ந்து தான் நிற்கணும். எல்லாரும் சார்ந்து தான் நிற்கணும். நீ சாப்பிட்ற சாப்பாடு இன்னொருத்தர் செஞ்சது. நீ உட்கார சேர் இன்னொருத்தர் செஞ்சது. கொண்டு மைக்கத்து வேற ஒருத்தர் செஞ்சது. எல்லாரும் ஒருத்தர் சார்ந்தா வாழணும். சார்ந்து வாழ்ற வாழ்க்கை ரொம்ப அழகு. நான் மட்டும் வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என்ன ஆயிட போகுது? சோகம் என்பது இருக்கும். வருத்தம் என்பது இருக்கும். துக்கம் என்பது இருக்கும். சந்தோஷம் இருக்கும்ல. எல்லாமே சமம் தானே. நான் சோகத்தை மட்டும் அதை எனக்காக வந்து வாச்சது வருது அப்படின்னா இது வாய்க்கல வேற ஒன்று வாங்கிடுவோமே. அப்ப நீ சரியில்லை முதல்ல. நான் சரியா இருந்தா பார்க்குற பார்வை மாறி இருக்கும். அப்போ தப்பு ஏன் மேலே தானே. சரியா எடுத்துக்கலையே நான். சரியா பண்ணிக்கலையே. நான் கோவப்படுத்த திருப்பி பேசிட்டேன். ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்து பாரு. என்ன ஆச்சு சொல்லு. இப்போ கோர பேசு முடிச்சிருவாங்க. இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருக்கும். நான் பேசுறதே கிடையாது முதல்ல. இங்கே விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்லை போல நமக்கு. அப்பெல்லாம் இங்கே உட்காரு. நான் இங்கே உட்காரணும். நான் இங்கே உட்காடுறேன். இந்தப்பா இங்கே உட்காருமா. நான் எனக்கு தான் உட்காருவேன் அப்படின்னு. இப்படி நினச்சிட்டா விட்டு கொடுக்குற மனப்பான்மை போச்சு. பரவாயில்ல அண்ணன் உட்கார சொல்றாரு. உட்காரு பரவாயில்ல. என்ன ஆயிடும் போகுது? ஒன்றும் ஆகாது. உலகம் ரொம்ப சிம்பிள். எதுக்கு அண்ணன் உலகம் உடைச்சான் அந்த உலகத்தை? உனக்கும் நம்ம மத்தியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது தினேஷ் தம்பி பேசும்போது சொன்னான். ஆனால் உனக்கு எனக்கு என்ன இருக்குது தெரியுமா? காற்று இருக்குன்னா உள்ள பெரிய காற்று என் மூச்சு விட்டு வந்துச்சு. மூச்சு விட்டு வந்துச்சு. அப்படிதானே இந்த உலகமே இந்த காற்று தான் இயங்குது. ஒரு பேரிகேட்ஸ் இருக்கு நமக்குள்ள. என் மூச்சு வெளியே போச்சுக்குள்ள எங்க போச்சு கண்டுபிடி. உன் மூச்சு வெளியே கண்டுபிடிச்சிருவியா? அது திருப்பி உள்ள விடல. யார் மூச்சு உள்ள சுவாச்சு? இந்த சுவாசமே அழகு. அதனால இந்த விட்டு கொடுக்க மனப்பான்மையும் புரிதல் மட்டும் போதும். வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும். இங்க எதுவுமே நீ கடமைக்காக செய்யணும் அவசியம் இல்லை. நான் தான் என் பிள்ளைய வளர்க்க தப்பு போய் என் பிள்ளை தானே வளர்ந்துடும். என் பிள்ளை நான் தண்ணி வளர்க்க போறேன் கிடையாது. எனக்கு அவனுக்கு என்ன தேவை அதை புரிய வச்சா போதும். தம்பி ஏக்கு அப்புறம் பிடா பிக்கு அப்புறம் சி புரிய வைக்கிறேன். அது கற்றுக்கு ஒரு டீச்சர் தேவை வாசா தேவைப்படுது. அதை கற்றுக் கொடுக்குறாங்க. மூளையை பதிவுபடுத்துக்கு மூளை வேலை பார்க்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? சைக்கிள். இந்த சைக்கிளை சுத்த விட்டாலே போதுமானது. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் பிள்ளை. நீங்க அதை சொன்னேன். என் தம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு கஷ்டப்படுறியா? ஏன் அப்படி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இப்படி ஆயிடுமா? பணம் இல்லை சாப்பிட போகிறோம். எப்படி வந்துருக்குது? அதிகபட்சம் 2 நாள் பட்டினியா இருக்குமா? 3வது யாரும் கடவுள் பேர் ஒருத்தர் அனுப்புவாங்க. அன்னைக்கு என்னன்னா கையில் பைசா இல்லை சொன்னாங்க. இந்த பொடி நான் அப்படி யார் அவன்? நான் அனுப்ப கொடுத்து திருப்பி அனுப்ப கொடுக்குறேன். தீனா தம்பிக்கு ஒரு படம் நடிக்கிறான். நான் கோப்பை நான் வாங்க சம்பளம் இல்லை வாங்க நான் தாராளமாக நடிப்பேன். எனக்கு தேவை என் தம்பியோட வாழ்க்கை. அவன் சூப்பராக வருவான். அட்டாசமாக வந்துடுவான். அவன் ஜெயிச்ச பிறகு சம்பளம் கொடுத்தோம். அந்த மனப்பக்குவம் இருந்தாலே போதுமானதுல. சூப்பர் சார்.